செய்திகள் தொடர்கிறது. தற்போது களத்தில் வேல்ராஜ் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஹலோ, இது நீங்க நினைக்கிற வேல்ராஜ் இல்ல, இவர் வேற. வணக்கம் வேல்ராஜ், நான் பேசுறது கேக்குதா? சரண்யா, நன்றாக கேக்குது சரண்யா. சரிங்க வேல்ராஜ், அங்க நிலைமை எப்படி இருக்கு? சரண்யா, நிலம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியல. அடுத்த வாரம் பொண்ணுக்கு கால் குத்து வேற வச்சிருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரில. வேல்ராஜ், நான் உங்க நிலைமையை கேட்கல, பக்கத்துல இருக்க விவசாயி நிலைமையை கேட்டேன். மன்னிக்கணும் சரண்யா, ஏதோ மனம் விட்டு என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சா, அதுதான். வேல்ராஜ், உங்களோட கஷ்டத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம், முதல்ல அந்த விவசாயி கிட்ட பேசுங்க. நம்ம கஷ்டத்தை பற்றி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எஸ் சரண்யா. ஐயா, இந்த விவசாயிகள் படுற கஷ்டம் துயரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இதோ இவரால் காலையிலேருந்து என் வேலையே போச்சு. இதனால் ஏகப்பட்ட இழப்பு எனக்கு. ஐயா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதை விட டபுள் மடங்கா பக்கத்தில் இருக்க நிருபரோட சம்பளத்துலேருந்து கொடுத்துட்றோம். ரொம்ப நன்றிங்க மேடம். அடிக்கடி இவரை இங்கே அனுப்புங்க, எனக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். சரண்யா, அவர் சொல்வது போல். ஹலோ ஹலோ, கேக்குதா? வேல்ராஜ், உங்களோட இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு, மீண்டும் தொடர்பு கொள்றோம். இந்த தாக்கத்தோட தாங்க முடியல. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொண்ணுக்கு காது குத்தாம கடன் வாங்கியிருக்கானா? இங்க யாருக்கு கடன் இல்ல, எனக்கு கூட தான் கடன் இருக்கு. ஆமா, நீங்க என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கினீங்கல்ல, அது தரவே இல்ல. கொடுக்குறேன். இப்ப நம்மளோட செய்தியாளர்கிட்ட பேசுவோம். வணக்கம் தன்ராஜ். வணக்கம் சரண்யா. தன்ராஜ், நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க நிலைமை கட்டுக்குள் இருக்கா? நீங்கள் சொல்வது போல் இங்க கட்டுக்குள் இல்லை, நான் தான் காட்டுக்குள் இருக்கிறேன். ஊருக்குள்ள இருக்கும் போது உங்ககிட்ட எந்த செய்தியும் வராது. இப்ப காட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க தன்ராஜ்? சரண்யா, இங்க ஆபத்தான விலங்குகள் இருப்பதாக சொன்னார்கள். வந்து பார்த்தேன், ஒரு விலங்கு கூட இல்லை. அப்ப என்ன இதுக்கு அங்க இருக்கீங்க தன்ராஜ்? வேற செய்திக்கு செல்லலாமே. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியான விஷயம்தான் சரண்யா. அப்புறம் உங்களோட ஹேர் ஸ்டைல் மிகவும் நன்றாக இருக்கிறது. தன்ராஜ், செய்திகளை மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். மன்னிக்கணும் சரண்யா, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இங்க ஏதோ புலி உருமும் சத்தம் கேட்கிறது. ஓகே தன்ராஜ், நீங்கள் உயிரோடு இருந்தால் அடுத்த செய்தியில் சந்திப்போம். சரண்யா, சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். அந்த தன்ராஜ் ரொம்ப ஓவரா பண்றான். அவனை யார் காட்டுக்கு போக சொன்னது? கொஞ்ச நாளா இவனோட போக்கே சரியில்லை, யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான். இவனெல்லாம் எதுக்கு வேலைக்கு எடுத்தாங்கன்னே தெரில. ஆமா, எப்ப பாரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றது. இன்னைக்கு புளிக்கிட்ட மாட்டி காலியாக போறான். தற்போது வந்த அண்மை செய்தி. காட்டுக்குள் சென்ற நமது செய்தியாளர் தன்ராஜ் புலியிடம் தப்பித்து தெருநாயிடம் கடிப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். அவரிடம் பேசலாம். தன்ராஜ், உங்களுக்கு நடந்தது மிகவும் துயரமான சம்பவம். இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சரண்யா, ஒரு 5-6 தெருநாய் கடிச்சிச்சு, அவ்வளவுதான். நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் டிவியில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க. திருந்தவே மாட்டோம். தற்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு இடைவேளை இல்லை, கண்டினியூ. என்னது இடைவேளை இல்லையா? இவ்வளோ நேரம் சிக்னல் கட்டாயி சேனல் எங்கேயும் போல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படி. என்னது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணுமா? ரெடி. என்னை யாரும் கண்டுகொள். தன்மானத்தோட இருங்க. இப்ப அடுத்த வாரம் பொண்ணுக்கு கால் குத்து வேற வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல.
கூட தருவதில்லை. நீங்கள் வீட்டில் இப்போது களத்தில் உள்ள செய்தியாளரை காலையெல்லாம் என் வேலையே போச்சு. நாளை ஏகப்பட்ட இது என்ன ஹெட்ஃபோன்ஸ் கலந்துட்டு எஸ் சாருங்க. ஓகே தன்ராஜ், நீங்கள் உயிரோடு. தற்போது களத்தில் வேல்ராஜ் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம்.